வாழ்க்கையில ஒரு தடவையாவது நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்த கவனிச்சிருப்போம். என்னதான் மன கவலையில இருந்தாலும் கோவில் வாசல தாண்டி உள்ள போன உடனே மனசுக்குள்ள ஒரு தனி நிம்மதி வரும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிற மாதிரி தோணும். இது வெறும் நம்பிக்கை மட்டும்தானா, இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் அறிவியல் இருக்கா? நிச்சயமா இருக்கு. நம்ம முன்னோர்கள் கோவில்களை வெறும் வழிபாட்டு தலமா மட்டும் கட்டல, அத ஒரு எனர்ஜி சென்டரா வடிவமைச்சிருக்காங்க. அது எப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். முதல் விஷயம், கோவில்கள் கட்டப்படுற இடம். பழங்கால கோவில்கள் எல்லாமே பூமியோட காந்த அலைகள், மேக்னெட்டிக் வேவ்ஸ் அதிகமா இருக்கிற இடத்துலதான் கட்டப்பட்டிருக்கு. இத சக்தி முனை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமா கருவறை அல்லது மூலஸ்தானம் இருக்கிற இடத்துக்கு அடியில செப்பு தகடுகள், காப்பர் பிளேட்ஸ் பதிச்சிருப்பாங்க. அறிவியல் ரீதியா பார்த்தா செம்பு ஒரு சிறந்த கடத்தி, அதாவது இங்கிலீஷ்ல கண்டக்டர்னு சொல்லுவோம்ல. இது பூமியோட காந்த அலைகளை உறிஞ்சி அந்த சின்ன அறைக்குள்ளேயே நிலைநிறுத்தும். நீங்க அந்த சன்னதி முன்னாடி நிக்கும் போது உங்க உடம்புக்குள்ள ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பாஸ் ஆகிறது இதனாலதான். நம்ம மூளையை அமைதிப்படுத்தணும்னா நம்மளோட 5 புலன்களையும் ஒருமுகப்படுத்தணும். கோவில்ல அது எப்படி நடக்குது தெரியுமா? ஃபர்ஸ்ட் சத்தம் கேட்டல். கோவில் மணி சும்மா சத்தத்துக்காக இல்ல, அந்த மணியை அடிக்கும் போது வர எக்கோ உங்க மூளைய இடது மற்றும் வலது பக்கங்களை சிங்க்ரோனைஸ் பண்ணி வைக்கும், ஒத்திசைக்க வைக்கும். அந்த சத்தம் குறைஞ்சது 7 வினாடிகள் நீடிக்கும் போது உங்க மன அழுத்தம் குறையுது. அடுத்ததா வாசனை, நுகர்தல். துளசி, கற்பூரம், சந்தனம் மற்றும் பூக்களோட வாசனை உங்க நரம்பு மண்டலத்தை லேசாக்கி ஒருவித புத்துணர்ச்சியை தருது. மூணாவதா பார்வை. கருவறையில இருட்டுக்கு நடுவுல காட்டுற அந்த தீபம் உங்களோட கவனிக்கும் திறனை ஒரு புள்ளியில நிறுத்துது, போக்கஸ்டா வைக்குது. அடுத்ததா தொடுதல். கோவிலுக்குள்ள ஏன் செருப்பு போடாம போறோம்? பூமியில இருக்கிற எலக்ட்ரான்கள் நம்ம பாதங்கள் வழியா உடம்புக்குள்ள போறதுக்காக தான். இத கிரவுண்டிங்னு சொல்லுவாங்க. கடைசியா தீர்த்தம் மற்றும் பிரசாதம். கோவில்ல கொடுக்கற தீர்த்தம் ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா? செப்பு பாத்திரத்துல தண்ணியை வைக்கும் போது அதுல இருக்கிற நுண்கிருமிகள் அழிஞ்சு தண்ணி சார்ஜ் ஆகுது. அதுல துளசி மாதிரியான மூலிகைகள் சேரும் போது அது ஒரு சிறந்த ஆரோக்கிய பானமா மாறுது. வெறும் பக்தி மட்டும் இல்ல, இதுல பயங்கரமான பயோகெமிஸ்ட்ரி இருக்கு. கோவில் கோபுரங்கள் மற்றும் விமானத்தோட வடிவத்தை கவனிச்சிருக்கீங்களா? அது ஒரு பிரமிடு வடிவம். அறிவியல்ல பிரமிடு வடிவத்துக்கு ஒரு தனி சக்தி உண்டு. அது காத்துல இருக்க ஆற்றலை ஈர்த்து ஒரு இடத்துல குவிக்கும். நீங்க கோவிலை சுத்தி வரும்போது, பிரதட்சணம் செய்யறப்போ அந்த ஆற்றல் வளையத்துக்குள்ள வரீங்க. இதனால உங்க மூளையில ஆல்பா அலைகள் அதிகமாகுது. தியானம் பண்ணும்போது நமக்குள்ள கிடைக்கிற அந்த ஆல்பா வேவ்ஸ், அதே மனநிலை கோவிலை சுத்தி வரும்போது இயல்பாகவே கிடைச்சிடுது. சோ கோயிலுக்கு போறதுங்கிறது வெறும் சடங்கு மட்டும் இல்ல, அது நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன ஒரு அற்புதமான வெல்னஸ் சயின்ஸ். மன அழுத்தம் அதிகமா இருக்கிற காலத்துல கோவில் ஒரு சிறந்த ரீசார்ஜிங் ஸ்டேஷன். அடுத்த தடவை கோவிலுக்கு போகும்போது கோவில ஒரு சயின்டிபிக் லேபா நினைச்சு பாருங்க. அந்த அமைதியை இன்னும் சிறப்பா உணர்வீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க. முக்கியமா கோவில் பக்கமே போகாத உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த அறிவியலை தெரிஞ்சுக்கட்டும்.